ஏப்ரல் 2ஆம் தேதி மும்பை நாதா காவல் நிலையத்துல மீதமுள்ள 9 எஃப்ஐஆர் பதியப்படுகிறது. இது அனைத்துமே அந்த நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய டீம் லீடர்ஸ் 8 பேர் மீது பதியப்படுகிறது. யார் அந்த கைது பட்டியல்ல இருக்காங்க அப்படின்னா, தௌஷிப் அக்தர், டேனிஷ் ஷேக், தபீஷ் ஷே, ஷாருக் குரேசி, ரசா மேமன், ஆசி அன்சார், இது இல்லாம அஸ்பினி சனானி, இவங்க 7 பேர் முதலாவதாக கைது செய்யப்படுறாங்க. 8வது குற்றவாளி தலைமறைவாயிடுறாங்க. அவங்க நீடா கான். இந்த நீடா கான் தான் மூளையாக செயல்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இவங்க அந்த அலுவலகத்துல HR பணிபுரிந்து கொண்டிருக்காங்க. இவங்களுக்கு தான் பணியாட்களை தேர்வு செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது. வெளியிலிருந்து வரக்கூடிய பெண்களை தேர்வு செய்யும் போது 20லிருந்து 25 வயதுக்கு உட்பட்ட பெண்களை அவங்க தேர்வு செய்யறாங்க. அப்படி தேர்வு செய்யும் போது சில வினாக்களை எழுப்பி அவங்களுடைய குடும்ப பின்னணியை அறிந்து கொள்றாங்க. கடுமையான நிதி சிக்கல்ல இருக்கக்கூடிய பெண்களை அடையாளம் கண்டு அவர்களை டீம் லீடர்ஸுக்கு பலிகடா ஆக்குவது இந்த நீடாப்பான் என்ற பெண்மணி தான். இந்த நீடாப்பான கலைமறைவு குற்றவாளியா மும்பை குண்டுவெடிப்புல இருந்த மிகவும் பயங்கரவாதியாக சொல்லப்பட்ட நிழல் உலக தாதாவான தாவூத் இப்ராஹிம் என்பதின் அடைமொழியான லேடி டி என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு மிகவும் செல்வாக்கு மிகுந்த பெண்மணியாக அந்த நிறுவனத்துல இந்த அம்மா நீடா கான் பணிபுரிந்து வந்திருக்காங்க. இவங்க தலைமறைவான பிறகு என்ன செய்யறாங்கன்னா, நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி மனு செய்யறாங்க. ஆனா முன்ஜாமீன் மனு நிராகரிக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, காவல்துறை கடுமையான ஆட்சேபனை செய்து இவங்க சொல்றாங்க, நான் 2 மாத கர்ப்பமா இருக்கேன், அதனால இந்த கர்ப்பத்தின் காரணமாக எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனாலும் கூட காவல்துறையின் கடுமையான ஆட்சேபத்திற்கு பிறகு அவங்களுக்கு முன்ஜாமீன் மறுக்கப்படுகிறது. இப்ப புனே நகரத்துல அவங்கள கைது செய்து சிறையில் அடைத்திருக்காங்க. வழக்கு விசாரணை முழுவதுமாக நடைபெற்று வருகிறது. அந்த நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஒரு பெண் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வாக்குமூலம் மிகவும் முக்கியமானது. டேனிஷ் ஷேக் என்ற டீம் லீடர் மீது அந்த நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஒரு இளம் பெண் புகார் அளித்திருக்காங்க. அந்த புகாரை டேனிஷ் ஷேக் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இவங்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கட்டாயமா மதமாற்றம் நீங்கள் செய்யணும், இஸ்லாமுக்கு மாறணும், புர்கா அணியணும், மாட்டிறைச்சி சாப்பிடணும், இன்னும் சொல்ல போனா பாலியல் சீண்டல்கள் ஹராஸ்மெண்ட், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ல ஈடுபட்டதோட அவரை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி அங்க இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவர்களோட பாலியல் உடலுறவு கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. டேனிஷ் ஷேக் ஏற்கனவே திருமணமானவர், தனக்கு குழந்தை இருக்கிறது என்பதை மறைத்து அந்த இளம் பெண்ணோடு பாலியல் உறவு கொண்டு அவரை ஏமாற்றி திருமணம் செய்து கொள்வதாகவும் சொல்லியிருக்காரு.